ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த சைஸில் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், 1/2 லெமன், சிக்கன் வந்து 1/2 கிலோ, 2 கப் அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அரிசி கப் பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 2 கப்பு, 3 கப், இதுக்கு 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறமா தயிர் ஒரு சின்ன கிண்ணம், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மசாலா பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், தக்கோலம், சின்ன துண்டு ஜாதிபத்திரி, கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், இவ்வளோதான். இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா உப்பு தேவைக்கு. தேங்காய் எண்ணெயில் பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் தேங்காய் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது எப்படி செய்யலாங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா குழிக்கரண்டியில் 3 கரண்டி நீங்கள் ஊற்றிக்கோங்க. என்ன எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். இப்போது மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் ஓரளவுக்கு நல்ல இதுவாகிடுச்சு. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை கலரில் வரும்போது அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு ஆனியனை ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி வந்து நிறைய நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ண சொல்கிறாங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். பெரியாலும் சொல்லிட்டு இருந்தா நல்லா புதினா போட்டு வதக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி பழம், இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் ஆட் பண்ணிடலாம். பிரியாணி செய்யும்போது எப்போவுமே பெரிய பாத்திரம் வச்சுக்கணும். ரொம்ப ஒடுங்கின பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு கிண்டுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் விரிவான பாத்திரத்தில் தான் செஞ்சால் பிரியாணி கரெக்டாக வரும். இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா அந்த மேலே எண்ணெய்லாம் கரெக்டாக வெளியில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பாஸ்மதி அரிசியில் இருக்கிற தண்ணியை மட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டு. ஸோ அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம்.
பாருங்கள் தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ அரிசி எப்படி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். விட்டுட்டு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டேன், ஸோ அதனால் பார்த்து போடணும். சீடு இல்லாமல் லெமனையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியை விட கொஞ்சம் தான் தண்ணி அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் பிரியாணி கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்புறமா இன்னொரு டிப் என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேஸ் ஃப்ளேம் வந்து இப்படி இருக்கணும், ஹை ஃப்ளேமில். அடுத்தது மீடியம், அடுத்தது லோ. நான் வைக்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வைக்கணும். இப்போது நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம பிரியாணி என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் ரைஸும் சேமாக ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த டைமில் இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே மாதிரி சேமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கேஸை வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் இந்த ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து மேலே ஒரு வெயிட்டும் போட்டுடலாம். பிளேட்டுக்கு மேலே ஒரு வெயிட்டும் போட்டுடலாம். இப்போது லைட்டாக பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. லைட்டாக அப்படி கிண்டி விடணும், சாதம் உடஞ்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் இருக்கிற சாதத்தை மேலேயும், மேலே இருக்கிறது அடியிலையும், சைடில் இப்படி லைட்டாக தான் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிடும். இப்போ நல்லா ஃப்ளேம் வந்து லோ பண்ணிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். நல்லா லோ பண்ணிடலாம். இதில் கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் போட்டுடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரைஸ்லாம் பாருங்கள் உதிரி உதிரியாட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் போட்டுடலாம். வெயிட் வச்சுட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் கழித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்ட பிரியாணியை நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சாதம்லாம் நல்லா எலும்பி பூ மாதிரி இருக்குது. கறி பீஸுமே நல்லா வெந்து செமையாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு மெயினே அந்த அரிசி ரேஷியோவும் தண்ணி ரேஷியோவும் கரெக்டாக இருக்கணும். அண்ட் மசாலாலாம் ரொம்ப ஓவராக இல்லாமல் கரெக்டாக இருக்கிறது தான். பாருங்கள் சாதம்லாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக மட்டன் கிரேவியும் எடுத்து வச்சிடலாம். மட்டன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா. சூப்பராக பிரியாணி செஞ்சுட்டேன். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்குற இந்த வீடியோ மாதிரியே அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.